மூன்றாம் அத்தியாயம். மறுநாள் மதிய வேளை. மணல் பரப்பும் கொதிகலனாகியிருக்கும் உச்சி வேளை. பசுமை மறந்து போய் நீரை யாசிக்கும் கிளைகள். பரப்பதைத் துறந்து நிழலை தேடும் பட்சிகள். நிழலின் சுகத்தை வெய்யில் கற்றுத் தந்தது. நிழலோடு வாழ்வது மிக கடினம் என்பதை வாழ்க்கை கற்றுத்தரும். யாருக்கு என்று பட்சிகள் கேட்டன. யாருக்கோ என்று எதிர்கால நிகழ்வை காற்று கதைத்துச் சென்றது. இதையெல்லாம் காதில் வாங்காது. கொடிகள் படர்ந்த மாடத்தில் தோழிகளோடு பூப்பந்தாட்டம் விளையாடி மகிழ்ந்திருந்தாள் அலைகுழலி. குழலியின் மனம் போல் மிருதுவான பூக்கள் கரங்களை வருடியது. குழலியோ பூவிற்கு வலிக்காது பந்தை பிடித்து எறிந்தாள். தொடர்ந்து நடந்த விளையாட்டில் நிலவழகி எரிந்த பூப்பந்து அலைகுழலியின் கைக்கு வந்தது. குழலியின் கவனச் சிதறலால் கரம் தொட்டு தவறிப்போனது. உருண்ட பூப்பந்து இறக்கையை விரித்து காற்றில் பறந்து மாலையாகி சங்கிலியால் பிணைத்த கைதியின் கழுத்தில் விழுந்தது. காலனிடம் செல்பவனுக்கு இன்றே மாலையென எள்ளி நகையாடினார்கள் வீரர்கள். யார் ஈவன் என்ற சிந்தனையுடன் கீழே வந்தாள் அலைகுழலி. விலங்கு பூட்டி வாலிபனை நகர் அறிய அழைத்துச் செல்வதைக் கண்டாள். அலர் மாலை சூடிய திரண்ட தோள், அகண்ட மார்பு, சுருண்ட கேசம், முரட்டு முகம். யாரப்பா இவன் என்று கூட்டத்திலிருந்து வந்தது வணிகரின் குரல். நாடு நகரை கொள்ளையடித்த கள்வன் அகப்பட்டான். அரசரின் தண்டனையை நிறைவேற்ற சிறைக்கு அழைத்துச் செல்கிறோம் என்று வணிகரின் கேள்விக்கு உற்சாக குரலில் மொத்த நகருக்கும் பதில் கூறினான் வீரன். அலைகுழலியின் விழி அசையவில்லை. கள்வனின் வீரத்தை மன்னர் புகழ்ந்ததை மனம் நினைத்து பூரிப்பானது. ஆம், கள்வன்தான் என் தூக்கத்தை பறித்த கள்வன். பாதகன்தான், இந்த பாவையின் பசலைக்கு காரணமான பாதகன். கொள்ளைக்காரன்தான், என்னை கண்ட மாத்திரத்தில் இதயத்தை களவாடிய கொள்ளைக்காரன். இவ்வாறு குழலியின் மனத்திற்குள் குரல் எழுந்து உல்லாசையை தூண்டியது. அகம் முழுவதும் கள்வனின் முகம் அசையாமல் நின்று காதல் பூத்து நிற்கும் குழலியின் விதியை எண்ணி காற்றோடு கதிரவனும் ஓடுங்கிப் போனான்.